அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நம்ம பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 2 ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று 452 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபியில் கண்டிப்பாக 47 அப்படின்னு வரும், 475 அப்படின்ற ஒரு நம்பரையும் ஃபாலோயிங்கில் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? இந்த 452 கரெக்டாக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. நிறைய பேர் வின்னிங் அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனவே ரொம்ப வின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு சில நம்பர் கொஞ்சம் லேட்டான நிலைமை. ஆக்சுவலி நம்ம போன மாதமே அந்த 452 கொடுத்துருந்தோம். இடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அந்த 475 அப்படின்ற நம்பர் கொடுக்கும்போதுமே பார்த்திங்கன்னா அந்த 452 அப்படின்ற நம்பரும் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? இதில் 2 விஷயத்தை நல்லா நோட் பண்ணோம். அந்த பேட்டர்ன் எப்படி அடித்தான் அப்படின்றத நான் திரும்ப சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நம்பர்லாம் கெஸ்ஸிங்கில் தரமாக எப்பயுமே கேமை முடிச்சிருவான், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா காமனாக பி போர்டு 2 அப்படின்ற விஷயத்துக்காக தான் நம்ம இந்த நம்பரே கொடுத்துருந்தோம். போன மாதத்தில் அவன் பி போர்டு 2 வச்சு அடித்த நம்பர் எல்லாமே பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு பி போர்டு 2 வச்சு பார்த்திங்கன்னா 529, ஓகேங்களா? இந்த பிசி 29 எடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா பிசியில் 92 அப்படின்னு சொல்லி அடிச்சு இந்த 5க்கு ஆப்போசிட் 0ன்னு வச்சு 092 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பி போர்டு 2 பிசி 29 திருப்பி 92 5க்கு 0 அப்படின்னு முடிச்சிடலாம். அடுத்த பி போர்டு 2 பார்த்தீங்கன்னா இந்த 925 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான், ஓகேங்களா? அப்போ அதேமாரி மறுபடியும் பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 020. இந்த 020 என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 20 திருப்பினா 02. இங்கே ஏ போர்டு 0, இதுக்கு ஆப்போசிட் அடிச்சான்னு வச்சுக்கலாம் 502 அப்படின்னு சொல்லி கரெக்டாக முடிச்சிருந்தான். போன மாதம் 2 நம்பருக்கு 2 நம்பரை கரெக்டாக முடிச்சிருந்தான். அதில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரே ஒரு 925 அப்படின்ற நம்பர் மட்டும் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பேட்டர்ன் தான் சொல்லியிருந்தோம். இப்போ 925 அப்படின்ற நம்பரை கரெக்டாக திருப்பினா பிசியில் 52 அப்படின்னு வரும். இந்த 9க்கு ஆப்போசிட் 4, ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த 452 கண்டிப்பாக இந்த 452 அப்படின்ற நம்பர் கேமில் வந்துடும் நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி 452 அப்படின்ற நம்பரும் வந்திருந்தது. அதேமாரி இந்த 52 அன்னைக்கு கரெக்டாகவே இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரூட்டுமே நம்ம நிறையா சொல்லி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இப்போ 531, ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 531 அப்படின்னு சொல்லிடுச்சு. இதில் ஏபி பார்த்திங்கன்னா 53, ஓகேங்களா? ஏசி பார்த்திங்கன்னா 51, ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக அடுத்த நாள் பிசி பார்த்திங்கன்னா 52 வந்தே ஆகணும். அப்படி 52 அப்படின்னு வந்துன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் 452 அப்படின்ற நம்பருக்கே போயிருக்கலாம். ஆனால் நிறைய நண்பர்கள் ஃபாலோ பண்ணவங்க வின்னிங் எல்லாருமே எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனவே ஆனால் ஒரு நல்ல நம்பர் அது, ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 452 நல்ல நம்பர். அந்த மாதிரி ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாகவே கேமில் சூப்பராகவே அடிச்சிடறான். ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு 4 இல்லை ஒரு 5 நாளுக்குள்ளே ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ போன மாதம் எந்த ரூட்டு பி போர்டு 2 வச்சு ஒரு ரூட்டு கரெக்டாக ஆடிருந்தான். இப்போ அதே போல் ஏன்னா அதில் ஒரு விஷயம் நான் திரும்ப சொல்லியிருந்தேன். ஏன்னா வேறு பி போர்டில் 2 வேறு எந்த நம்பருமே இல்லை, பி போர்டில் 2 வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி 29 92 வச்சான், 25 52 வச்சான், பிசி 20க்கு 02 காமனாக முடித்தான். அதேமாரி இங்கே ஏ போர்டு 5க்கு 0 ஆப்போசிட், 9க்கு 4 ஆப்போசிட், மறுபடியும் 0க்கு 5 ஆப்போசிட்னு டோட்டலாக 3 பேட்டர்ன் எடுத்து 3 நம்பருமே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டான், ஓகேங்களா? இப்போ அடுத்த கெஸ்ஸிங் இந்த மாதத்துக்கு ஒரு கேம் ஒன்று ஆனா அதை கரெக்டாக டக்குன்னு முடிச்சிட்டான். இப்போ ஏ போர்டு 2 வச்சு நல்லா பாருங்கள் 209 ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. அடுத்து ஏ போர்டு 2 வச்சு 256, இதுதான் ரிசல்ட்டு. இப்போ ஏ போர்டுக்கு ஃபுல் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா 7, ஓகேங்களா? ஏ போர்டுக்கு ஆப்போசிட் அப்படின்னா 7. இப்போ ஏபி 20 25 தொடர்ந்து அப்படின்னு கேமை முடிச்சான். இப்போ நேற்று பாருங்கள் 75 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிட்டான், ஓகேங்களா? இப்போ 25க்கு ஒரு 75, ஒரு 20க்கு கண்டிப்பாக கேமில் ஒரு ஏபியில் ஒரு 70 அப்படின்ற நம்பர் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை டேரெக்டாகவே ட்ரை பண்ணுங்கள். எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட 2 பேர் அப்படியே எடுத்துக்கோங்க, அடுத்து இதனோட 2 பேர் அப்படியே எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அது இன்றைக்கே வரதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தொடர்ந்து அடிக்கிற கேமை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கேமில் அடிச்சிடறான். நானும் நிறைய டைம் பார்த்துட்டேன். அடுத்தடுத்த நாள் ரிசல்ட் வருது அப்படின்னா அதனோட கேமை தெளிவாகவே முடிக்கிறான். இப்போ போன மாதத்தில் எப்படி அடித்தானோ இங்கே அதேமாதிரி பாருங்கள் 20 25, ஓகேங்களா? இதுக்கு 9, இதுக்கு 6, அதேமாரி இப்போ 75 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இப்போ 25க்கு 75, அப்போ 20க்கு கண்டிப்பாக ஏபியில் ஒரு 70 அப்படின்ற நம்பர் வந்தே ஆகணும். இங்கே எப்படி 6, ஓகேங்களா? பிசி 256க்கு எப்படி 751 அடிச்சானோ அதேமாரி 09, ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக 20க்கு 70 நிற்கும்போது 704 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வருது, ஓகேங்களா? 704 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வருது. கேம் அவ்வளோ ஜெனுனாக கரெக்டாக அடிச்சிட்டு போகிறான். அதுபடியே எப்படி விளாட்றான்னு சொல்லிட்டு அது பின்னாடி
அப்படியே ட்ராவல் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் வந்துடும். மேக்ஸிமம் இந்த ஆப்போசிட் கேம்லாம் கரெக்டாகவே கேமில் முடிப்பான். இப்போ சின்ன சின்ன வித்தியாசம் தான் இங்கே, நல்லா பார்த்துக்கோங்க. 5க்கு ஆப்போசிட் 0 வச்சு 92 29 வச்சான். இங்கே என்ன பண்ணுறான்னு பாருங்கள், ஏசி ஃபுல் ஆப்போசிட் 26க்கு ஃபுல் ஆப்போசிட் 71. ஓகேங்களா, ஏசி 26க்கு ஃபுல் ஆப்போசிட் 71. அப்போ இதனோட பி போர்டில் 5க்கு அப்படியே 5ன்னு கேமை முடிச்சிட்டான். அதேமாதிரி ஏசி 29க்கு ஃபுல் ஆப்போசிட் 74. அப்போ அதனோட பி போர்டில் 0. அப்போ அந்த 0 அப்படின்னு வருதுன்னா ஒரே ஒரு 704 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். கேமை கரெக்டாக ஃபினிஷிங் ஆகிடும். மேக்ஸிமம் இந்த 047 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு ஃபாலோயிங் நம்பர் இருக்குது ஞாபகங்களா, ஒரு 48 நம்பர் கொடுத்துருவாங்கல்ல 952. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 074 அப்படின்ற நம்பரை காமனாகவே நிறைய இடத்துல பாக்ஸ் போட்டு ஆடிருப்பான். உதாரணம் ரீசெண்டாக அப்படியே பார்த்தாலே இங்கே 074 இருக்கும், 047 இருக்கும், 740 அப்படின்ற நம்பர் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கேமில் ஃபுல்லாக 074 தான் இருக்குது. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அதனோட நம்பர் காமனாக எல்லா மாதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது அதனோட பாக்ஸ். அதேமாதிரி 952 957 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே கேமில் அடிக்கிற நம்பர். ஓகேங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 702 அப்படின்னு சொல்லிட்டுமே ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். ஏபியில் 70. இந்த மாதமும் ஒரு ஏபி 70 வரலாம். அப்படி 70 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா போன மாதம் ஏபி 70க்கு ஒரு 20மே அடிச்சிருப்பான். இந்த 70க்கு தான் இந்த 20. ஓகே, ஏபி 70க்கு 20 மறுபடியும் ஒரு 70 அப்படின்னு வந்துன்னா கண்டிப்பாக அந்த 704 அப்படின்ற நம்பர் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே சேம் ரூட்டு, அதே சேம் மெத்தடு தான். சும்மா இதில் ஏபிபிசிலாம் எதுவும் ட்ரை பண்ண தேவையில்லை. சும்மா ஒரு டிக்கெட் கம்பல்சரி ஒரு 704 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இன்றைக்கி வரதுக்குமே எனக்கு தெரிஞ்சு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 76க்கு ஆப்போசிட் 71, இப்போ 79க்கு ஆப்போசிட் 74 அப்படின்னு சொல்லி கூட அடிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போலாம் கேம் அப்படி தான் அடிச்சுட்டு வரேன். இப்போ இந்த மாதம் பாருங்கள், பிசி 29ன்னு ஒன்று வச்சான். அப்படியே 29 எடுத்து ஏசியில் 29 அப்படின்னு வச்சான். அப்போ பிசி 71, ஏசியில் 71 அப்படின்னு வரும்னு பார்த்தாங்க. எல்லாம் ஏசியில் 71க்கு பார்த்தீங்கன்னா அது ஏசி, அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் 26 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி 74, இந்த 74க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ஏசி 71. இப்போ ஏசி 79, இதுக்கு ஏசி அப்படியே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 74. அங்கே எப்படி 20 25 அடுத்தடுத்த நாள் முடித்தானோ அதேமாரி 75 70 அப்படின்னு சொல்லி இன்றைக்கே முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் 704 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஏசி 74 நமக்கு காமனாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் அடிச்சுட்டு வரோம். போன மாதம் பார்த்தீங்கன்னா ஏசி 74க்கு 764, அதுக்கு போன மாதம் பார்த்தீங்கன்னா 744, அதுக்கு போன மாதம் ஒரு 774, 744, 764, 774, இது நடுவில் ஒரு 754 குறையுதா. நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 704. எப்படி பார்த்தாலும் அந்த ஏசி 74மே கரெக்டாக வருது. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 704 அப்படின்ற நம்பர் நல்ல நம்பரு, நல்ல கெஸ்ஸிங்கு. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏபி 70 அப்படின்றத விட 704 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 452 யாராவது வின் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.